அண்ணா நம்ம அசம்ஷனுங்க அண்ணா. உதாரணத்திற்கு என் கையில நீ கருப்பு கயிறு பாத்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்காங்க. சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர் நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், கிரீனும் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷனா நான் கேட்கறேங்கண்ணா. இது ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்கிறேன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்க வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க மாணவ செல்வங்கள் மீது திரிச்சீங்கன்னா 12 வயசு 13 வயசு 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்றோம்,